ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. காலையிலேயே வீட்டுல சரியான பஞ்சாயத்து. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, கிச்சன் டீம்ல உள்ள விஜே பார்வதி சாண்ட்ராவும் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் டாஸ்க் பண்ண சொன்னா பண்ண தெரியாது, ஃபன் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க, என்டர்டைன்மெண்டா வச்சுக்கோங்கன்னா வச்சுக்க மாட்டாங்க. ஆனா சண்டையை மட்டும் போட சொன்னீங்கன்னா வாய்க்கிலேயே பேசி சண்டையை போடுவாங்க. இதுதான் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நேற்றே போட்ட பிளான் தான். அதாவது இன்னைக்கு காலையில எல்லாருக்கும் கஞ்சி தான் தரணும், யாராவது நம்ம கிட்ட டாஸ்க்ன்ற பேர்ல வேலை வாங்கினாங்கன்னா வேலை செய்ய முடியாதுன்ற மாதிரி உட்காந்து இருக்கணும் அப்படின்னு நேற்றே ஒரு பிளான போட்டாங்க. பிக் பாஸ் சைட்ல இருந்து ஏதோ ஒரு கிச்சன் குத்தாமிச்சிருக்காங்க போல, அந்த கிச்சனை செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுலதான் பஞ்சாயத்தே வந்திருக்கு. அதாவது நம்ம கனி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்க்ல அவங்க என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி தரணும், அதுதான் நம்மளோட வேலை அப்படின்ற மாதிரி கனி அவர்கள் ஒழுங்கா தான் சொன்னாங்க. இந்த வீட்டுல பிக் பாஸ் தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாப்புல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லும் போது, இந்த வீட்டுல நீங்க இந்த குரூப்பா விளையாடுறீங்களே, இதுல ஆளாளுக்கு இண்டிவிஜுவலா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க தனியா தெரியணும்னா நீங்க போயிட்டு, அதாவது ஒருத்தவங்க உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க, அந்த டாஸ்க் நீங்க தனியா கூட போய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் தெளிவா சொல்லியிருப்பாப்ல. இங்க ஆனா அப்படி கிடையாது. சாண்ட்ரான்ற ஒரு ஆளோட பேச்சை கேட்டுன்னு இந்த குரூப் நாசமா போச்சு, அதான் சொல்ல முடியும். அது என்னன்னா, கனி அவர்கள் சொல்றது கரெக்ட். டாஸ்க்ல ஒருத்தங்க கேக்குறாங்கன்னா சமைச்சு கொடுக்கணும், சமைச்சு கொடுக்கணும். கொடுக்காம இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, சமைக்கிற மாதிரி சமைச்சு கொடுக்க வேணான்னு சொல்ற மாதிரி சொல்லி நான் ரொம்ப நல்ல சமையல்காரங்க அப்படின்றத இங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க கனி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா கிட்ட விஜய் பார்வதி புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் பார்வதி நல்லாவே தெரியும், சாப்பாடு விஷயத்துல இவங்க தான் சொல்லுவாங்க, சாப்பாடு விஷயத்துல விளையாடாதீங்க, சாப்பாடு விஷயத்துல விளையாடாதீங்கன்ட்டு 10 வாட்டி சொல்லுவாங்க. ஆனா இவங்களே சாப்பாடு விஷயத்துல விளையாடி இருக்காங்க. அதனால இது பெரிய பிரச்சனையா வெடிக்குன்றது விஜய் பார்வதி நல்லா தெரியும். சோ இதனால கனியை ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. கனி உடனே சொல்லிட்டாங்க, என்னோட கேம் கேவலமான கேமாவே இருக்கட்டும்ங்க, நான் கிச்சன் டீம்லயே இல்ல, நான் போயிடுறேன் போங்க அப்படின்ட்டு கனி கிச்சன் டீம் விட்டு வாக் அவுட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. அப்போ விஜய் பார்வதி சாண்ட்ராவும் கிளாப் வச்சுக்கிறாங்க. இது என்ன மாதிரியான மென்டாலிட்டினே தெரியல. இவங்க என்னவோ இவங்க தான் பெரிய கேமர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஒரு ஆணி கேமும் விளையாடலன்றது இன்னைக்கு ஓட்டிங் லிஸ்ட பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. அதாவது இன்னைக்கு ஓட்டிங் லிஸ்ட்ல கனியை விட கீழே போயிட்டாங்க சாண்ட்ராவை விட மேல கெமி, அதுக்கப்புறமே நம்ம அரோரா, இவங்க எல்லாருமே மேல போயிட்டாங்க. வேணா அன்அபிஷியல் ஓட்டிங் எடுத்து பாருங்க, அபிஷியலே இப்படிதான் மாறிட்டு இருக்கு. சாண்ட்ராக்கு ஓட்டுகளே வரல, ஓகேவா? ஏன்னா போன வாரம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாங்க, ஓட்டுகள்ல 1.5 லட்சம் ஓட்டு கிட்ட வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. இந்த வாரம் அரோரா, கெமி, கனி இவங்க 3 பேருக்கு கீழே வந்திருக்காங்கன்னா அப்ப பாத்துக்கோங்க அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு கேவலமா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஆனா இவங்கலாம் பெரிய கேமர் மாதிரி உட்காந்து வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. விஜேஎஸ் இவங்களை ரோஸ் பண்ணாம விட இவங்களோட கேம் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. நேற்று இவங்க ஒரு பிளான போட்டிருப்பாங்க, மாஃப் மாயாவிஸ்க்கு 2 பாயிண்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆனா நம்ம சாண்ட்ரா அவர்கள் போய் 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தாங்க. அதாவது இல்லங்க, அதாவது அந்த டீமுக்கும் இந்த டீமுக்கும் சண்டை வரும், இந்த கேமை நான் மாத்தி வரும் பாருங்க டைமென்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இவங்களோட ஹஸ்பண்டான பிரஜன் அவர்கள் அங்க இருக்காப்ல, அவரை கேப்டன்சி டாஸ்க்ல கொண்டு வரணும், அவர் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நேற்று நைட் கூட பேசியிருந்தாங்க ஓப்பனா. சாண்ட்ரா, விஜய் பார்வதி, திவ்யா கணேஷ்ல கொஞ்சம் ஓப்பனா பேசிட்டு இருக்காங்க. பிரஜன் அவர்கள் தான் அடுத்த வாரம் கேப்டன் ஆவாப்ல அப்படின்ட்டு. பிரஜனுக்கு இந்த வாரமே பாயாசத்தை போட போறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படிதான் நீங்க கேம் ஆறீங்கன்னு எனக்கு புரியல. அது என்ன உங்க 2 பேருக்குள்ள மட்டும் பாயிண்ட்ஸை குத்துப்பீங்க? உங்க டீம் கிட்ட 2 பாயிண்ட் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு போனீங்க, ஆனா அங்க போயிட்டு 4 பாயிண்ட் குத்துட்டு வந்துட்டு இது என்னோட கேம் அப்படின்றீங்க பத்தியா? அங்க நிக்கிறீங்க நீங்க யாரும் நல்லாவே தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், இந்த மாஃப் மாயாவி ஜெயிச்சாங்களே, அதுக்கான ரிவார்டு ஒண்ணு கிடைச்சது, பிரியாணி. பிரியாணி வெளியே உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டு இருந்தாங்க, ஓகேவா? அப்ப கனி அவர்கள் இந்த கிச்சன் டீம்ல யாருமே போய் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாங்க. ஆனா கனி அவர்கள் வெளியே போய் உட்காந்துருந்தாங்க, ஓகேவா? பேசுறதுக்காக உட்காந்துருந்தாங்க. அப்ப இங்க விஜய் பார்வதி சாண்டெல்லாம் சொல்றாங்க, வியன்னா கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி அவங்க போய் வெளியே உட்காந்து அந்த பிரியாணியை சாப்பிட்டு இருக்காங்க பாரு, அவங்க இல்ல என்ன பண்றது அப்படின்னு உடனே நம்ம விஜய் பார்வதியோ சாண்ட்ரா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இல்ல எஃப்ஜே ஊட்டி விட்டுருப்பாங்க, அதனால சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஆள் சாப்பிடவே இல்லைங்க, கனி அவங்க சாப்பிடவே இல்லைங்க அந்த சாப்பாடு, ஓகேவா? ஆனா இவங்க எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இவங்களாம் நல்லவங்க அவங்க கெட்டவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. வெளியே உட்காந்து அவங்க ஆப்பிள சாப்பிட்டு இருந்தாங்க. உங்க டீமுக்கு தான் அவங்க விசுவாசமா இருந்தாங்க. பட் ஆனா அவங்க டீம்ல இருக்க ஒரு விசுவாசமான ஆளை தூக்கி வெளியே போட்டீங்க. அதாவது அவங்க வாக் அவுட் பண்றேன்னு சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணிட்டாங்க, ஓகேவா? கனி கிச்சன் டீம்ல நான் இல்ல அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டீமே வன்ம குடோனா இருக்கு. அந்த டீம்ல கனியால இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த டீமோட கேப்டன் யாருன்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ரா ஒரு கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு கேம் ஆடுறாங்க. அது இந்த வாரம் வீக்கெண்ட்ல போட்டு பொலன்னு பொழப்பாங்க. ஏன்னா வீட்டுல ஒரு கண்டென்ட் இல்ல, கண்டிப்பா சாண்ட்ரா பண்ண மேட்டர்ல தான் தூக்கி போட்டு அடிக்க போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி நம்ம எஃப்ஜேவும் செம்மையா கவுண்டர் கொடுத்தா நம்ம விஜய் பார்வதிக்கு. அதாவது உங்க அண்ணன் திவாகர் வரைக்கும் அவரு பின்னாடியே சுத்தின்னு ஒரு மாதிரி கேம் ஆடிட்டு இருந்தீங்க, இப்ப யாருமே இல்லைன்றனால யார் காலில் விழுந்து உங்களுக்கு கூட சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துருந்தீங்களான்ற மாதிரி எஃப்ஜே அங்க போட்டு கலாச்சத்தை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு நம்ம விஜய் பார்வதி அவர்களும் ஒரு தக்லைஃப் கொடுத்தாங்க. இப்பதான்டா பழைய எஃப்ஜே வெளியே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. உடனே நம்ம எஃப்ஜே ஹாய் ஆன்டி அப்படின்ற அந்த டைலாக் ஒன்று வரும் பாத்தீங்களா, அதே டைலாக் இங்க நம்ம விஜய் பார்வதிக்கு போட்டு விட்டதை பார்க்க முடிஞ்சது. நான் விஜய் பார்வதி ஆன்டி எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம எஃப்ஜே போட்டு கலாச்சி விட்டா. இந்த மாதிரி இங்க போயிட்டு இருந்தது மக்கள். இது சாப்பாடுல கேம் ஆடாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்களே இப்ப சாப்பாடுல கேம் ஆடிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு ஆனா நிறைய பஞ்சாயத்துகள், நிறைய சண்டைகள் இருக்கு. நான் நேத்தே சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க.
பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கு அப்புறமேட்டு என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு. லைவ் அப்டேட் நான் லைவ் பார்த்து கொடுத்துட்டே இருக்கேன். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.